you and ஆமேன் ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் கலையத்தில் வந்து நிற்கிறார். அவரையும் நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். I would like to invite Pastor Anton Rasanaham at this moment to come and share the word. Pastor Anton Rasanaham வந்து உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். 120 நாடுகளுடனும் 1988 பேர் இதுவரையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய வார்த்தையும் அவர்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். God bless you, Pastor. ஆமென். Praise the Lord sister, praise the Lord நேயர்களே. இன்றைக்கு நாங்கள் உலகம் முழுக்க இயேசு கிறிஸ்துவுடைய கடைசி எங்களுக்கு கற்றுத் தந்தது இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவே நீர் மரித்து உயிர்த்தெழுந்த சீடர்களுக்கு கட்டளையிட்டு சென்று இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அந்த இறுதி காலத்தில் வாழுகிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய ஊழியத்தை உண்மையோடு புத்தகத்தோடு நீர் செய்தபடி நாங்கள் ஒவ்வொருவரும் செய்து எங்களுடைய இறுதி கால ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறேன், இவாஞ்சலிஸ்டுக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர்ஸுக்காக, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த கால ஓட்டத்தை உம்முடைய சித்தத்தைப்படி உம்முடைய ராஜ்யம் வர, உம்முடைய கிங்டம் கம், யுவர் வில் பி டன் ஆன் எர்த் as it is in heaven என்ற வழியில நாங்கள் செய்து ஓடி முடித்து உம்மோடு கூடுகிற உம்மோடு நித்தியமாய் வாழ்கிற வாழ்வுக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இன்மைக்கு பின் மறுமையில இந்த உலகத்திலே 1000 வருட ஆட்சியில நாங்கள் வாழ்ந்து அதன் பின் நித்தியமாக வாழ்ற வாழ்வை இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அந்த ஜீவ புத்தகத்தில பேர் எழுதப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர். ஒவ்வொருவரையும் உள்ளத்துக் கொள்ளும். ரட்சிக்கப்படாத மக்கள் இந்த காலத்தில, இந்த இறுதி காலத்தில அவர்கள் ஒவ்வொருவருடைய சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிப்புக்குரிய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும் என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவரே இந்த காலத்தில் பல மக்கள் ரட்சிக்கப்பட்ட ஒரு எழுப்புதலை காண இந்த உலகம் முழுக்க இயேசுதான் வழியும் சத்தியம் ஜீவனம் என்பதை கண்டுகொள்ள நீ திருப்பி செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மார்க் 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். பாருங்கள், இயேசு இஸ்ரவேல் தேசத்தில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி மனம் திரும்புதல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். இப்படியாக யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு முன்பாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார்கள். இப்படியாக சீடர்கள், இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இன்னைக்கு 33 வருடங்கள் இயேசு ஒரு முதலாவது ஆண்டு தொடக்கம் 33 ஆண்டுகள் வரைக்கும் இயேசுவோடு அந்த 3.5 வருடங்கள் மனம் திரும்பும்படி இயேசு ஊழியம் செய்தால், அதன் பின்பாக சீடர்கள் ஊழியம் செய்தார்கள். இப்படியாக ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இந்த இறுதி காலத்தில் இது ஒரு ரிலே ஓடுவது போலத்தான் இந்த ஊழிய ஓட்டம். ஒரு 500 பேர் தொடர்ந்து ஓட வேண்டும். பாருங்கள், ஆரம்பத்தில் இப்படியாக சீடர்கள் ஓடினார்கள், ஊழியக்காரர்கள் ஓடினார்கள். இப்பொழுது நாங்கள் இந்த கடைசி கால ஓட்டத்தில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் இணைந்து இந்த இறுதிக்கு ஆரம்பத்தில் ஓடினவர்கள் சீடர்கள் இயேசுவிடத்தில் இருந்து கற்று நன்கு ஓடினார்கள். இப்படியாக ஊழியக்காரர்கள் ஓடி இந்த இறுதி காலத்துல ஓடுகிறவர்கள் பாருங்கள், யோவான் ஸ்நானகனை போல பாருங்கள் ஓட வேண்டும். இதுதான் அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறவர்களாக. முதலாவது வருகைக்கு யோவான் ஸ்நானன் அவருடைய பாதையை ஏற்படுத்துகிறவனாக, இன்னும் பெரியவன் ஒருவன் வருகிறான், அவருடைய பாதரட்சியை அவிழ்க்கிறதற்கு தகுதி இல்லாதவன் என்று சொல்லி பாருங்கள், யோவான் ஸ்நானன் மூலமாக இயேசு அபிஷேகம் பெற்று இப்படியாக இந்த கடைசி காலத்துல நாங்கள் யோவான் ஸ்நானனை போல
எல்லாரும் யோவான் செய்த ஊழியத்தை போல நாங்களும் ஊழியம் செய்து அவருடைய வருகையில நாங்களுடைய வருகையை அறிவிக்கிறவர்களாக, ஊழியம் செய்து முடித்தவர்களாக நாங்கள் ஓட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இப்படியாக நாங்கள் அவருடைய வசனத்தை நாங்கள் மற்றவர்கள் சொல்லும் பொழுது அந்த விசுவாசத்தோடு கேட்கிறவர்களுக்கு அந்த அந்த வசனங்கள் அவருடைய வாழ்வில கிரிய செய்கிறதாக இருக்கிறது. பாருங்கள், அற்புதங்களை அதிசயங்களை அந்த வசனங்கள் செய்கிறதாக இருக்கிறது. விசுவாசம் உள்ளவர்களாகி முழுக்கு ஞானஸ்தானம் பரிசுத்த ஆவியினால பெறுகிற ஞானஸ்தானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முழுக்கு ஞானஸ்தானம் பாஸ்டர்ஸ் எவாஞ்சலிஸ்ட் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பரலோகத்திலிருந்து 1 பேதுரு 1:12 வசனத்தில பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த வாய்ப்புல நீங்கள் வாசிக்க உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்ல எழுதப்பட்ட வார்த்தைகள் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் தோட்டும் ஒவ்வொரு ஒரு உணர்வை தரும். எனக்கு உங்களுக்கு எது குறைவு இருக்கிறதோ அந்த வார்த்தைகள் உங்களுடைய இடத்திலே பயம் உள்ளவர்களாக நீங்கள் மரண பயமா இருக்கலாம், அடிமைத்தனத்தின் பயமா இருக்கலாம், மரணத்தின் பயம், இப்படியாக கவலைகள் துக்கங்களினாலே இருக்கிற பயங்களை எல்லாம் இந்த இயேசுடைய பரிசுத்த ஆவியானவர் அகற்றி போடுகிறவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 வசனத்தில தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், இயேசு தருகிற பரிசுத்த ஆவியானவர் புத்திர சுவிகார ஆவியை தருகிறார். இயேசுவை ஏற்றிக்கொண்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாங்கள் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் தி ஒன் ட்ரூ காட். அவரே எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் செய்கிறார். நாங்கள் எங்களுடைய சரீரத்தை அவரை மகிமைப்படுத்த நாங்கள் எங்களுடைய ஆலயமாக அவர் எங்களுடைய சரீரத்தில் வாழ இடம் கொடுக்க வேண்டும். பாருங்கள், பாவத்தை வெறுத்து ஆவியும் ஆத்மாவும் இணைந்து தேவனை போற்றி புகழ வேண்டும். எங்களை உருவாக்குறதின் பிரதான நோக்கம் மனுக்குலத்தை அவரை துதிப்பதற்காக, அவரை துதித்து அவரை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நாங்கள் பாருங்கள், மதங்களால அந்த மெய்யான தேவனுக்கு அந்த மகிமையை செலுத்த முடியாது. பாருங்கள், அது தவறானது. அப்படி செய்யும் பொழுது தேவன் எரிச்சல் உள்ளவராக மாறுகிறார். பாருங்கள், அப்படியான இந்த மதங்களில் வாழுகிற மக்களுக்கு இருக்கிற அந்த ஆவி இப்படியான ஒரு தவறான ஆவியாக இருக்கிறது. இந்த மூதாதையர்கள் செய்த தவறான காரியங்களுக்கூடாக வந்த ஆவியாக இருக்கிறது. அந்த ஆவிய பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்கு வரும் பொழுது உங்களுடைய பாவ ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறதாக இருக்கிறது. பொய் சொல்லுகிற ஆவி, திருடுற ஆவி, திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இப்படியான ஆவிகள் ஒவ்வொன்றுக்கு பக்கத்தில் அது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. இந்த ஆவிகளை மனிதன் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது நிமித்தம் பிறக்கிற மனிதர் எல்லாரிடத்திலே இப்படியான ஆவியோடு தான் நாங்கள் பிறக்கிறோம். ஒரு பய உணர்வோடு, தீமை செய்கிற உணர்வோடு, ஒரு நன்மை செய்யாத ஒரு உணர்வோடு தான் நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கிறோம். மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியான நாங்கள் ஜலத்தினால ஞானஸ்தானம் பெறுகிறோம். அதன் மீது பரிசுத்த ஆவியினால பெற்றுக் கொள்ளும் பொழுது அது பரலோகத்திலிருந்து வந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கிற இந்து மகனாக இருந்தால் இந்து மகனுக்குள்ளே இருக்கிற அந்த துரைத்தன் ஆவிகள், அதிகார ஆவிகள் எல்லாம் வெளியேறி, முஸ்லீம் மகனாக இருந்தால் முஸ்லீம் மதத்துக்குள்ளே இருக்கிற அவர்களுடைய நீண்ட காலமாக அவர்கள் ஒரு தவறான உபதேசத்திலே இருந்து இருப்பார்கள். இயேசு உயிர்த்தெழவில்லை, அதை அவர்கள் காலங்காலமாக சொல்லி அவர்கள் அதை கேட்டு இன்றைக்கும் இதைத்தான் அவர்கள் சில மனம் திரும்பாதபடி ஏனென்றால் அவர்கள் ஒரு 100-200 ஆண்டுகளாக அவர்கள் சுவிசேஷத்தை ஆரம்ப காலத்தில் அவர்கள் கேட்காத நிமித்தம் அவர்கள் அப்படியான ஒரு கடின இருதயத்தோடு பொய்யின் ஆவி, இந்த முகமதுடைய ஆவி இருக்க, முகமது ஒரு 10 வருஷம் ஒரு வாரியராக இருந்தவர். பலருடைய முஸ்லிம் மக்கள் ஒரு வாரியர்ஸாக அவர்களுடைய குரானில ஓர் பண்ணி நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும். மற்ற மதங்களில் உள்ளவர்களை யாராக இருந்தாலும் அப்படித்தான் அந்த குரான்ல எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் கொல்ல வேண்டும் சொல்லி. இப்படியான இந்த தவறான உபதேசங்கள் உள்ள ஆவிகளை
இந்த கொல்லுற ஆவி, அழிக்கிற ஆவி, திருடுற ஆவி இயேசுவிடத்துல வரும் பொழுது இயேசுடைய பரிசுத்த ஆவியான அந்த நல்ல ஆவி, அந்த ஒன்றான மெய்த்தவனுடைய ஆவி, இந்த கொலைவரி ஆவிகள், திருட்டு ஆவிகள், எல்லா ஆவிகளும் அந்த முஸ்லிம் மாநிலத்திலிருந்து வெளியேறும். இந்த முஸ்லிம் மகன் ரட்சிக்கப்படுகிற படுகிறான். பாருங்கள், புத்திஸ்ட் புத்தரை பார்த்தால் புத்தர் ஒரு சாதாரண மனிதர். அவர்கள் புத்தரை சிலையாக வைத்து கும்பிடுவார்கள். அது சிலையாக, அது சிலை வணக்கமாக அந்த காலத்துல புத்தர்கள் பழைய காலத்திலே இருந்து அவர்கள் காலாதி காலமாக அதை சிலை, இந்து மக்கள் சிலை வழிபாடுகள் செய்வது போல புத்த மக்கள் சில வழிபாடுகள். அவர்களுக்கு இடையில அந்த புத்த கொள்கைகளை அவர்களுடைய மூதாதையர்கள் மூலமாக அந்த ஆவிகள் செயற்பட்டு அது தொடர்ந்து பரம்பரையாக வந்து கொண்டிருக்கும். அந்த ஆவிகளை வெளியேற்றமாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் வேணும் உங்களுக்கு. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வேதாகமத்தை அறிய பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலமாக உங்களுக்கு பழைய புதுசாக ரட்சிக்கப்படுகிறவர்கள் புதிய ஏற்பாட்டை கற்றுக்கொள்வோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோன் இந்த புத்தகங்களில் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல மறுபடியும் பிறக்கிற அனுபவம், அதுதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வருது. தாயின் வயிற்றில ஆதாம் ஏவாளின் சந்ததி தான் நாங்கள். ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் விளைவாக நாங்கள் எல்லோருமே எல்லா மதத்திலே இருக்கிறவர்களும் பாவிகளாக இருக்கிறோம். மதத்திலே இருக்கிற பாவ உணர்வுகள், இதுக்குள்ள ஆவிகள் செயற்படுகிற துரைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், ஒரு கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவிகள். ஒவ்வொரு மதத்திலேயும் ஒரு அந்த தலைவர்கள் ஒரு ஆவியோடு இருப்பார்கள், கண்ட்ரோல் பண்ணுவார்கள். தவறை அப்படியே பொய்யை சொல்லுவார்கள். அதை இந்த பொய்யைத்தான் அவர்கள் கேட்கிறவர்களும் அந்த மதங்கள்ல இருக்கிற மக்களும் அதைத்தான் தொடர்ந்து சொல்வார்கள். அவர்கள் அதை விட மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்தில அவருடைய இருதயம் அப்படியான பொய்யினால் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ரட்சிக்கப்படுகிறவர்களை பார்த்தீர்களாக என்ன, இருதயம் தேவனுடைய வார்த்தையினால நிறையப்படுகிறது. எங்களுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் வெளியேறி விட்டது. அவருடைய பரிசுத்த ஆவி வந்து விட்டதன் பின்பாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இந்த ரேடியோவில அநேக விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர் தேவனுடைய வார்த்தைகளை சொல்கிறார்கள். அவர்கள் இருதயத்தில் அந்த வார்த்தைகளை சேர்த்து வைக்கிறார்கள். அவர்கள் இப்படியாக அந்த மதத்தில் இருக்கிறவர்கள் இருதயத்தில் அந்த மத கொள்கைகள், தங்களுடைய மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்த நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது எங்களுடைய மதம். இந்து மக்களை பார்த்தீர்களாக இருந்தால் எங்களுடைய மதம் மண் தோன்றி முன் தோன்றா காலத்தில் தோன்றின மதம் என்று சொல்வார்கள். அது உண்மைதான். ஏனென்றால் ஆபிரகாமினுடைய தகப்பன் மத வழிபாடுள்ளவர்கள். இந்த மதத்தில இருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாது. அதற்காகத்தான் இந்த ஒன்றான மெய்த்தேவன் ஆபிரகாமின் தகப்பன் இந்த மத சிலைகளை உருவாக்கி விற்கிறவராக, அந்த சிலைகளை வணங்குகிறவராக இருந்த அந்த குடும்பத்திலே இருந்து பாருங்கள் ஆபிரகாமை பிரித்தெடுக்கிறார். அதுதான் தேவன் செய்கிறது. நீங்கள் இன்னைக்கு மதங்கள்ல வாழ்வீர்களாக இருந்தால் உங்களில ஒருவர் எங்கள் குடும்பத்திலே இந்து மதமாக இருந்தால் மதங்களில் இருக்கிறவர்களை ஒரு தடவை அவர் தொடுவார் முதல் முறையாக. இப்படியா ஆபிரகாமை பிரித்தெடுத்து அந்த ஆபிரகாமை பாருங்கள் கானான் தேசத்து அவருடைய சந்ததியை கானான் தேசத்துக்கு அழைத்தார். இன்றைக்கும் அதே மாதிரியான காரியங்கள் தான் ஒவ்வொரு மதங்களிலேயும் இருக்கிற அந்த ஆவிகளை பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த ஆவிகள் எல்லாம் வெளியேறுகிறது. அந்த மக்கள் அவர்கள் அந்த ஒவ்வொரு குடும்பங்களை பிரித்தெடுத்து அந்த அவர்கள் மூலமாக அந்த பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் மூலமாக மற்ற அந்த மகன் அந்த குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்வு மாறுகிறது. பாருங்கள், பாவம் தான் இந்த உலகத்தில தேவனுக்கு வந்து ஒன்றான மெய்த்தேவனுக்கும் மக்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பு சுவர் பாவங்கள், அக்கிரமங்கள். இந்த பாவங்கள் அக்கிரமங்களுக்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிரோட இருக்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல
இயேசுவாரை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திற்கு இறங்கும் மனுஷனுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. பாருங்கள், இன்றைக்கு புத்த நாமம் கட்டளையிடப்படவில்லை, இந்த முகமட் நாமம் கட்டளையிடப்படவில்லை, வேறு எந்த நாமங்களும் கட்டளையிடப்படவில்லை. இயேசு கிறிஸ்து தான் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமமாக இருக்கிறது. அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த ஒன்றான மெய்த்தவனை யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒன்றான மெய்த்தவனையும் இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். உங்களுடைய வேதாகமம் ஒரு தேனாக நீங்க படிக்கும் பொழுது அது ஒரு வல்லமை நிறைந்த வசனங்கள், நன்மைகளை மட்டும் எங்களுக்கு செய்கிற வசனங்களாக இருக்கிறது. பாருங்க, அந்த வார்த்தைகளை நாங்கள் அபியாசப்படுத்தும் பொழுது வானமும் மாறிய முறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. அப்படியே தேவனுடைய இந்த வார்த்தைகள் எல்லாம் தேவனிடத்தினுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. எங்களுடைய வாயாக தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது. அப்படி வரும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. தேவனுடைய வார்த்தை, எங்களுடைய வார்த்தை அல்ல, மனித வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய வார்த்தை, பைபிளில சொல்லப்பட்ட வார்த்தை. அது உங்களுக்கு இடையில வரும் பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது. உங்களுடைய ஆத்துமா, கர்த்தர் உங்களுடைய ஆத்துமாவை தேடி நீதியின் பாதையில் நடத்துகிறார். அன்றைக்கு மதங்களில் வாழ்கிறவர்கள், இயேசுவால ரட்சிக்க பரிசுத்தாவியை பெறாதவர்கள் எல்லாருடைய ஆத்துமாக்களில் துக்கம் இருக்கும், கவலை இருக்கும். இந்த ஆத்துமாவை தேற்றப்படுகிறது தேவனுடைய வார்த்தை. சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே அவர் எங்களுடைய ஆத்துமாவை தேற்றி நீதியின் பாதையில் நடத்துகிறார். 2 விதமான பாதை, ஒன்று நீதியின் பாதை, மற்றது அநீதியின் பாதை. ஒரு பக்கம் இயேசுவின் பாதை, மறுபக்கம் நரகம், அந்த பிசாசின் பாதை. இந்த நரகம் ஒதுக்கப்பட்டது. பாருங்கள், நாங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் அது பிசாசுக்காக ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். பிசாசு, ஏஞ்சல்ஸ் தான் தேவன் உருவாக்கினார், அவர்களை ஆவியாக உருவாக்கினார். அந்த எங்களுடைய தேவன் ஆவியா இருக்கிறது போல ஏஞ்சல்ஸும் ஆவியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரீரம் இல்லை, இந்த மண்களுக்கு மட்டும்தான் சரீரம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததன் பின்பாக இந்த சரீரம் வந்தது. இந்த பாவ எங்களுடைய இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதரும், நீங்கள் இந்து மதத்தில் இருக்கலாம், முஸ்லிம் மதத்தில் இருக்கலாம், வேறு புத்திஸ்ட் மதத்திலே, எந்த மதத்திலே இருந்தாலும் நீங்க உங்களை உருவாக்குறவர் பைபிள்ல சொல்லப்பட்ட ஒன்றான வைத்தவர். பாருங்கள், ஜெனிசிஸ் 1ஆம் அதிகாரம் 27வது 28வது வசனத்துல நமது இயேசுடைய நம்முடைய ரூபத்தின்படியும் நம்முடைய உருவத்தின்படியே நாங்கள் மனிதனை படைப்போமா? நாங்கள் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள், நாங்கள் தான் திருந்தி விட வேண்டும். எங்களுடைய சுவாசம் அந்த மெய்யான தேவன் அந்த சுவாசம் தான் இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கிறோம். இந்த காற்றை படைத்தவர் ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல மலைகளை உருவாக்கினவர், காற்றை சிறைத்தவர் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பரலோகத்திலே இருந்து மழையை வருஷிக்கப்படுகிற தேவன் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். பாருங்களேன், 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலேயும் இந்த மதங்கள்ல உள்ள தேவர்களுக்கு மழைவையை வருஷிக்க தன்மை அவர்களிடத்துல உண்டோ என்று தேவன் கேட்கிறார். நான் அல்லவா அந்த மழையை இந்த உலகத்துக்கு கொடுக்கிற தேவன், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறது. எப்படி மழை இந்த உலகத்துக்கு வந்து இப்போ அவங்களுக்கு உணவை ஆசீர்வாதித்து, இந்த பயிர்களை ஆசீர்வதித்து, கனிகளை தந்து விட்டு எப்படி முகில்களுக்கு போறது, அதே போலதான் ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து படித்து பார்த்தீர்களாக இருந்தால் அந்த வார்த்தை ஒரு சயின்ஸ், நீர் வட்டமாக முகிலுக்கு. இதை தேவன் தான் செய்கிறார், விஞ்ஞானிகளால் செய்ய முடியாது. அந்த தண்ணீரை அந்த பைகளில முகில்களில விழாமல் பாருங்கள் தண்ணீரை கட்டி வைத்திருக்கிறார். மழை பெய்யும் பொழுது அந்த அந்த கட்டப்பட்ட தண்ணீர் மழையாக வந்து எங்களை ஆசீர்வதை விட்டு ஆவியாகி மீண்டும் போகிறது. ஒரு சயின்ஸோட தான் பைபிளும் இணைந்து சயின்ஸ் கருத்துக்கள் எல்லாம் வேதாகமத்தில் இருக்கிறது. இப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்கள் இருக்கிறது. இதற்காகத்தான் நீங்கள் வேதாகமத்தை நன்கு அறிந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்று நீங்கள்
நீங்கள் அதை படிக்கும் பொழுது அது ஒரு தேனாக இருக்கும், ஒரு ஔஷதமாக இருக்கும். பாருங்கள், நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட போய் மருந்து எடுப்பீர்கள். இந்த தேவனுடைய வார்த்தையும் சில நோய்களுக்கு மருந்தாக இருக்குது. பல நோய்களுக்கு அவருடைய வார்த்தையை நீங்கள் உள்ளுக்கு இருதயத்தில் நிரப்ப நிரப்ப உங்களுடைய நோய்கள் எல்லாம் குணமாகிறதாக இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். சங்கீதம் 107:20 படி அவருடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். அந்த வசனம் குணமாக்கி விட்டு தான் திரும்பும், வெறுமனவே திரும்பாது. நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் வைக்க வேண்டும். இந்த வசனம் இதை கேட்கும் பொழுது நான் சுகமாகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய வசனம் உங்களிடத்துல வருகிறது. அது வந்து உங்களுக்கு நன்மைகளை, எல்லா நன்மையான ஈவுகளையும் பரிபூர்ணமான வரங்களையும் தந்துவிட்டுத்தான் அந்த வசனம் திரும்புகிறது, வெறுமையாக திரும்பாது. இந்த உலக வசனங்கள் அப்படி அல்ல. மனிதர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்றை பேசுவார்கள். நாங்கள் பேசுகிற வசனம், இந்த சங்கம நித்திய ரேடியோடாக கொடுக்கப்படுகிற வசனம் தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை தான் நாங்கள் எங்களுடைய இதயத்தில் நிரப்பி வைத்திருக்கிறோம். இந்த வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அது நன்மையை மட்டும்தான் செய்கிறது. பாருங்கள், இயேசு சுற்றி தெரிந்து நன்மைகளை மட்டும் அவர் செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் மத்தேயு 4:23 இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை, சகல நோய்களை நீக்கி சுத்தமாக்கினார். உங்களுக்கு வியாதிகள், நோய்கள் இருந்தால் அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். நான் கைகளினால் செய்த பாவங்களினாலே அவர் கைகளில தழும்புகள், என்னுடைய முள்முடியால வந்த தழும்புகளில் என்னுடைய சிந்தனைகளால் வந்த பாவங்கள் குணமாகின்றன. கால்களினால நடந்து செய்த பாவத்தினால கால்களில இயேசு அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். 39 சம்கடியால வந்த தழும்புகளால, ஈட்டியால குற்றப்பட்ட ஒவ்வொரு தழும்புகளாலையும் எனக்கு சுகத்தை தருவதற்காக அதை நீங்கள் தியானிக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு நீர்தாமை உம்முடைய சரீரத்துல என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டீரே. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராக அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாயை திறவாதிருந்தார். பாருங்கள், அந்த எங்களுக்காக, தீமை செய்கிற மக்களுக்காக, எங்களுடைய எல்லா பாவம் உள்ள மக்களுக்காக, பாவம் இல்லாத இயேசு பாவமானார். ஒரு சாபமே இல்லாத இயேசு சாபமானார். இதற்காகத்தான் இயேசு உங்களுக்கு வேண்டும். பாருங்கள், நீங்கள் இயேசு அறிய முன்பாக செய்த பாவங்களை எல்லாம் இயேசு மன்னித்து விடுகிறவராக இருக்கிறார். நீங்கள் அறியாமை உள்ள காலங்களில, அப்போஸ்தலர் 17:30 அவரிடத்துல நீங்கள் பாவத்தோடு வரலாம். பாவத்தோடு வந்து அவர் உணர்த்துவார், நீங்கள் பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. பரிசுத்த ஆவியானவர் தந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து உணர்த்துவார். பாவத்துல உங்களுக்கு வெறுப்பு வரும் பொழுது என்றால் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்லும், நித்திய நரகம் இழுத்து செல்லும் என்ற உணர்வை அந்த பாவம் உங்களுக்கு உணர்த்துகிறதாக இருக்கிறது. இப்படியாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி வேதாகமத்துல எல்லாருமே நாங்கள் பிரசங்கித்து கொண்டு வருகிறோம். எல்லா மதம் திரும்புவதில்லை, இந்த மெய்யான தேவனிடத்துல மனம் திரும்புவது. இதுதான் ஒரு மார்க்கம். இயேசுதான் அதற்கு வழி, வேறு எந்த வழியும் இல்லை. பாருங்கள், நாங்கள் யோவான் 4:24 23 உண்மையாய் தொழுது கொண்டிருக்கிறவர்கள் பிதாவை, அந்த மெய்யான தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். நாங்கள் யோவான் 4:24 தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். பாருங்கள், மதங்களில வழிபடுகிறவர்கள் அப்படியே சரீர பிரகாரமாக தொழுது விட்டு வருவார்கள். கண்களினாலே அல்லது அவர் கைகளை தொட்டு அல்லது ஒரு பொருளை கொடுத்து இப்படியாக தங்களுடைய உடம்புகளை காயப்படுத்தி உருண்டு, அது மதங்களிலே இல்ல, மதங்களிலே இப்படித்தான் செய்வார்கள். இது ஆமது கடவுளுக்கு நாங்கள் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இந்த கிறிஸ்து எங்களுக்காக செய்து விட்டார் எல்லாவற்றையும். தன்னுயிரையே கொண்டு எங்களுடைய உயிரை பரலோகத்துல சேர்ப்பதற்காக நாதாம் செய்த
பாவத்தின் விளைவாக நரகம்தான் முடிவாயிருந்தது. அந்த நரகத்தின் முடிவை இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு எங்களுக்கு ஒரு பரலோக வாழ்வை இயேசு தருகிறார். இதற்காகத்தான் நாங்கள் இயேசுவை அண்டிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஒளியான தேவனாக இருக்கிறார். பாருங்கள், உலகத்தில் வந்த மெய்யான ஒளியாக அவர் இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்கு பரிசுத்த ஆவிக்காக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு நான் எனக்கு வந்த ரட்சிப்பு வேண்டும், அந்த பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். என்னுள்ளத்தில் இருக்கிற அந்த அடிக்ஷன்கள், கூடாத பழக்கங்கள், பொய் சொல்லுகிற பழக்கங்கள் எல்லாம் அகன்று போகும்படியாக உங்களுடைய மறைந்திருக்கிற பிசாசு உங்களுடைய கண்களை குருடாக்கி வைத்திருப்பார். என்றால் நீங்கள் கன காலமாக உங்களுடைய மூதாதையர்களை பின்பற்றி வருகிறதுனால மத ஆவிகள் இருக்கும். இந்து மக்கள் சில வணக்கங்கள், சரீர பிரகாரமாக சில வணக்கங்கள், அதுதான் என்னுடைய மூதாதையர் கட்டி தந்த முதல் மதம் என்றும் பிடித்திருப்பார்கள். இந்த காலத்துல நீங்கள் ஆராய்ந்து நன்மைகளை கண்டுகொள்ள வேண்டும். அது தவறான வாழ்வு, முக்கோடி எத்தனையோ தேவர்களை அவர்கள் தவறாக வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய தேவன் எல்லா தேவர்களிலே பெரியவர், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இப்படியான அவர் தான் மெய்யான தேவன். நான் இந்த கடைசி காலத்துல எல்லாரும் மறந்திருப்ப வேண்டும் பேசு விரும்புகிறார். உங்களுடைய மூதாதையர்கள் செய்த பழக்கத்தை நீங்கள் பின்பற்றி இருக்கிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற அந்த மூதாதைகளின் ஆவிகள் இப்ப முஸ்லிம் மக்களிடத்தில் கொலைவரி ஆவிகள், இந்த மத முகமட்டின் ஆவிகள், இப்படியான ஆவிகள் எல்லாம் செயற்படும். அந்த ஆவிகள் வெளியில போட்டால் அவர்கள் எல்லாரும் விடுதலை பெறுவார்கள். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் என்றார் இயேசு. அந்த சிலுவையில உங்களுடைய ஆத்துமா தாகத்துக்காக நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எந்த மதத்தில இருந்தாலும் அந்த ஆத்துமாக்களின் தாகத்தை அவர் சிலுவையில தாகம் என்று அவர் கண்ணீர் விட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. உன்னை நினைத்து என்னை நினைத்து சிலுவையிலே தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். தூய இரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு வார. யோவான் 1:7 இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. உங்களுடைய தீய பாவ வாழ்வுகள் எல்லாம் கழுவப்படுகிறது. இயேசுவின் இரத்தம் இன்றைக்கும் உயிருள்ள இரத்தம். தூய இரத்தம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக உன் நோய் எல்லாம் தீர. காயங்கள் உனக்காக உன் நோய் எல்லாம் தீர. அவருடைய தழும்புகளால எங்களுக்கு சுகத்தை தரு. அந்த ஒவ்வொரு காயங்களும் உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா மகனே, இன்று நீ ஆயத்தமா.
மகளே இன்று நீ ஆயத்தமா. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் மீண்டும் உங்களை வந்து நான் இருக்கும் இடத்துல உங்களை மறுபடியும் வந்து கூட்டி செல்வேன். உன் பாவங்கள் போக்கிடவே சிலுவையை சுமந்தானே, உன் சாபங்கள் நீக்கிடவே முள்முடி தாங்கினாரே. எங்கனமே மனதிரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. நாம் ஆண்டவரே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், அந்த இருளில் உள்ள மக்கள், பாவ இருள், மரண இருள், அடிக்ஷன் இருள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது போன்ற இருளில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் நீர் அந்த சிலுவையில இரத்தம் சிந்தி மறித்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர். ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில தங்களுடைய பாவங்களை உணர்ந்து இயேசுதான் எனது ரட்சகர் என்று அழைப்பார்களாக. ரட்சகராகி இயேசுவே, என்னுடைய இதயத்துக்குள் மாறும், நான் உம்மை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்க. நான் உம்மை இன்றிலிருந்து இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். எனக்குள்ளே இருக்கிற அந்த இந்து மதமாக இருந்தால் இந்து மத ஆவிகள், முஸ்லிம் மகனாக இருந்தால் எனக்குள்ளே இருக்கிற அந்த முகமட்டின் ஆவிகள், ஒரையர்ல இருந்த கொல்லுற, திருடுற, அழிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. புடிஸ்டாக இருந்தால் அந்த புடிஸ்ட்ல இருக்கிற அந்த மூதாதையர்கள் செய்து வந்த அந்த அனுக்கிரகங்கள், அந்த பாவங்களிலான வந்த ஆவிகள் இந்த நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். கட்டுகள் அள்ளன்று போவதாக. யார் யார் கட்டுக்களோடு, பாவத்தோடு, சாபத்தோடு இருக்கிறார்களோ அவருடைய கட்டுக்கள், சாபங்கள், பாவங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போவதாக. கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த துரைத்தின ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், மக்களை தவறான வழியில நடத்துற ஒவ்வொரு ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. You are the Almighty God. You are the holy, holy, holy. ஒவ்வொருவரை நிரப்பும், ஒவ்வொருவரை மிச்சந்தலையிலிருந்து உள்ள கால் வரைக்கும் அபிஷேகத்தினால நிரப்பும். மறுபடியும் பிறக்கிறவர்களாக இயேசுவே, மறுபடியும் பிறந்தவா ஆவியை கொடுத்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும் பொழுது அந்த வசனங்கள் அவருக்கு புரியத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து தொடர்ந்து முடிய வருக வரைக்கும் உதவி செய்வீராக. தொந்திக்கான மகிமை ஒன்றான வைத்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் ரட்சகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமென்.